சரிங்களா, 2 லேயர் சாக்லேட் அழகுன்னு சொல்லலாம். ஆனா டிண்டர்ல கிடைச்ச மோசமான டேட் இதுதான். எர்னஸ்ட் ஆச்சரியப்படுறாரு. அஞ்சலா அவனுக்கு மெசேஜ் போட்டு 3 வாரத்துக்கு அப்புறம் தான் காண்டாக்ட் பண்றா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமான நாள்னு சொல்றா. அவங்க கிளையன் சாவு தண்டனைக்கு போறாங்கன்னு சொல்றா. அவ சாவு தண்டனைக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றா. வீட்டுக்கு போக மனசு இல்லாம எர்னஸ்ட் கூட சந்திக்க முடிவு பண்றா. டேட்டிங் சைட்ல இருக்கிறவங்களில் எல்லாரையும் விட அவன் சோகமா இருக்கான்னு சொல்றா. அவன் கண்ணுல சோகமா இருக்குன்னு சொல்றா. வீட்டுக்கு போற வழியில அவங்க டேட்டிங் லைஃப் பத்தி பேசுறாங்க. வெள்ளைக்கார பொண்ணு டேட் பண்றதுல எவ்வளவு பாடம் கத்துக்கணும்னு எர்னஸ்ட் சொல்றான். அஞ்சலா டிரைவ் பண்ண வழி சொல்லணும்னு எர்னஸ்ட் போன் வாங்குறா. எர்னஸ்ட் போன் திரும்ப எடுக்கிறப்ப கார் கொஞ்சம் திருப்பி விடுது. போலீஸ் பிடிச்சு நிறுத்திடுறாங்க. அஞ்சலா எர்னஸ்ட கிட்ட முன்னாடி எதுவும் கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேக்குறா. அவன் காரில எதுவும் இருக்கான்னு கேக்குறா. எதுவும் இல்லன்னு எர்னஸ்ட் சொல்றான். ஆனா ரொம்ப நரம்பு சரியில்லாம இருக்கான். மேயனேஸ் போலீஸ்காரன் லைட் அவன் முகத்துல வைக்கிறான். எர்னஸ்ட் கையில மறைச்சிக்கணும். டர்ன் சிக்னல் போடலன்னும் கார் திருப்பி விட்டதாலும் போலீஸ் சொல்றான். போலீஸ்காருக்கு போய் டிரைவ் செஞ்சு குடிச்சிருக்கலாம்னு சொல்லி போன் பண்றாரு. அப்புறம் காரில இருந்து இறங்க சொல்றாரு. உடம்பு சோதனை பண்றேன்னு. ஆனா அஞ்சல வாரண்டு காட்ட சொல்றா. போலீஸ்காரன் எர்னஸ்ட் சம்மதிச்சுட்டான்னு சொல்றாரு. பின்னாடி திறக்க சொல்றாரு. திறந்தா ஜூஸ் பாக்ஸ் தான். அப்பப்பா எவ்வளவு குளிர். எர்னஸ்ட் சீக்கிரம் முடிச்சு போன்னு கெஞ்சுறாரு. அப்ப போலீஸ்காரன் கண்ணுல ஒரு விதமா மாற்றம். துப்பாக்கிய வெளியே எடுத்து நோக்குறாரு. அஞ்சலா காரில இருந்து இறங்கி என்ன விஷயம்னு கேக்குறா. வக்கீல்னு சொல்லி பேஜ் நம்பர் கேக்குறா. அப்புறம் வீடியோ எடுக்க போன் வெளியே எடுக்கிறா. போலீஸ்காரன் கடுப்பா அஞ்சலா காலையில சுடுறாரு. அப்ப எர்னஸ்ட் போலீஸ்காரனை தள்ளி துப்பாக்கி போராட்டம். எர்னஸ்ட் துப்பாக்கிய பிடிச்சு அந்த வெறுப்பான போலீஸ்காரனை கொன்னுடுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அஞ்சலா சொல்றா போலீஸ் வர முன்னாடி ஓடி போகலாம்னு. நம்ம பிள போனி கிளையிட் ஆகிடலாம்னு சொல்றா. நியூ ஆர்லியன்ஸ்ல இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு போகலாம்னு சொல்றா. காலில தோல் காயம்தான். சரியில்லைன்னு சொல்லல. யாரு கூட போன் பண்ணாதேன்னு எச்சரிக்கிறா. அப்புறம் அவங்க கூட்டாளிகளா ஆக்கிடுவாங்கன்னு நினைச்சு அவங்க போன் எல்லாத்தையும் வீசி போட்டுடறா. யாரும் ட்ராக் பண்ண முடியாதுன்னு. எர்னஸ்ட ஓட்டுன்னு சொல்லிட்டு தன்னால பிளான் போடணும்னு சொல்றா. ஆனா பெட்ரோல் தீர்ந்துடுச்சு. அப்ப ஒருத்தர் வந்து உதவி பண்றாரு. அருகில பெட்ரோல் பங்க் வரைக்கும் லிஃப்ட் கொடுக்கிறாரு. சாரி, அந்த ஆளு ஷெரீப்னு தெரிய வந்ததும் எர்னஸ்ட் ஷாக் ஆகி போயிட்டாரு. ரேடியோல கருப்பு நிற 2 பேர் போலீஸ் ஆபீசரை கொன்னுட்டு ஓடி போறாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எர்னஸ்ட் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்துட்டாரு. அஞ்சலா துப்பாக்கியை அந்த ஷெரீப் மேல நோக்கி வச்சுட்டா. அவங்க காரை எடுத்து போக சொல்லி அந்த ஷெரீப்பை சொல்றாங்க. சில போலீஸ் ஆபீசர் சரியில்லாத காரியங்களை பண்றாங்கன்னு அவரு சொல்றாரு. அவங்களே உதவி பண்ண ரெடியா இருக்காருன்னு சொல்றாரு. ஆனா அஞ்சலா நம்பல. அந்த ஷெரீப்பை காரோட ட்ரங்கில வச்சுட்டு அவரு காரை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சாங்க. பசி பிடிச்சிடுச்சு. அந்த காரோட ட்ரங்கில காசு கிடைச்சது. அஞ்சலா ஒரு பையனை போன் பண்ணி சாப்பாடு வாங்க சொல்றா. சாப்பிடும்போது எர்னஸ்ட் சத்தமா சாப்பிடாதேன்னு சொல்றா. அடேங்கப்பா, சாப்பாடு விஷயம் பின்னால போச்சு. அந்த பையன் டேஷ் கேமரா வீடியோவை காட்டி இதுல இருக்கிறது நீங்களா? உங்களைத்தான் நியூஸ்ல காட்டினாங்க. என் அப்பா உங்ககிட்ட பேசணும்னு கேட்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா எர்னஸ்ட் பதட்டத்துல காரை ஓட்டிட்டு அந்த பையன் அப்பாவை டக்குன்னு அடிச்சுட்டான். பையன் அலறி அடிச்சு என் தடித்த அப்பாவை ஹாஸ்பிடல்ல கொண்டு போங்கன்னு கெஞ்சினான். அந்த ஆளு சரியாத்தான் பண்ணீங்க. இதே போலீஸ் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருப்புக்காரரை காரணமே இல்லாம கொன்னுட்டான்னு சப்போர்ட் பண்ணான். எர்னஸ்ட் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் விட்டுட்டு நியூ ஆர்லியன்ஸ் போறதுக்கு புறப்பட்டுட்டான். பெட்ரோல் தீர்ந்துடும்னு நினைச்ச நேரத்துல பெட்ரோல் ஸ்டேஷன்ல நின்னான். எர்னஸ்ட் காசு இல்லன்னு கேஷியரை மிரட்ட பாண்டான். ஆனா கேஷியர் உங்க துப்பாக்கியை எனக்கு கொடுங்க, பெட்ரோல் பணம் நான் போடுறேன்னு சொன்னான். என்ன சமாச்சாரம்? எதிர்கால பள்ளிக்கூடம் சுட்டு போடுறவன் துப்பாக்கியை பிடிச்சுக்கிட்டான். அவங்க முகங்கள் நியூஸ் பேப்பர்ல எல்லா நியூஸ்லயும். அந்த ஆளு சுடப்போறானோன்னு சின்ன நிமிஷம் டென்ஷன் ஆனான். ஆனா சுடல. அங்கிள் எர்லின் வீட்டுக்கு போனாங்க. அஞ்சலா சில நாள் இங்க தங்கணும்னு அடம்பிடிச்சா. அந்த ஆளு அடேங்கப்பா சப்பல்லே மாதிரியே இருந்தான். அட போங்கடா, மாமா எல் அவங்களுக்கு சாப்பாடு போட்டாரு. எர்னஸ்ட் வாழ்நாளிலேயே இவ்வளவு சாப்பிட்டது இல்லன்ன மாதிரி அள்ளி சாப்பிட்டான். கியூபாவுக்கு ஓடி போகணும்னு எர்னஸ்ட் ஆசைப்படறான். போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓய்வெடுக்கணும். மாமா எல் என்னோட வீட்ல பன்றிகள் மூக்க நுழைய விடமாட்டேன்னு கொஞ்சம் ரகளையா சொன்னாரு. ஆனா அங்கேலா உங்க கடன் எனக்கு இருக்குன்னு கத்தினா அவரு சம்மதிச்சுட்டாரு. முடி வெட்டணும், புது புடவைகள் போடணும்னு சொன்னாரு. எல்லுக்கு காதலிகள் கொட்டி கிடக்கு. அவங்க அங்கேலாக்கும் எர்னஸ்டுக்கு புது ஹேர்கட் செஞ்சு தந்தாங்க. அங்கேலா இன்சிகியூர் சீசன் 1ல இருக்கிற மாதிரி அழகா இருந்தா. அடுத்த நாள் இரவு எல்லோட ஒரு மோதிரம் காணாம போச்சு. காதலி திருடிச்சுட்டாங்கன்னு நம்பி அவரு ரொம்ப கோபப்பட்டாரு. கையெடுத்தா போட்டு அடிச்சாரு. காதலி அவருக்கு அதே மாதிரி பதில் கொடுத்தா. அங்கேலா இன்னொரு நாள் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி மறுநாள் காலையிலேயே பேக் பண்ண ஆரம்பிச்சா. மாமா எப்பவும் இப்படி இல்ல, போர் மாத்திச்சு வச்சிருக்கு. எலும்பு வலி இருக்குன்னு சொல்லி போர்ல சேரல. அப்புறம் அம்மாவை கொன்னதுக்கு ஜெயிலுக்கு போனாரு.
அவருக்கு உதவி பண்ணினதுனால தான் அவருக்கு கடன் இருக்குன்னு அங்கேலா சொன்னா. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க காவல்காரங்க கிட்ட கூப்பிட்டாங்க. காவல்காரன் வாசல்ல வந்து நின்னான். அடுத்த வீட்டுல பயங்கர சண்டை. எல் மாமா வாரண்டுடன் வருவாருன்னு தெரிஞ்சு அஞ்சலா எர்னஸ்ட் டபுள் ஸ்பீடா உடம்புல இருந்ததை மாத்தி ஓடி வந்தாங்க. எல் மாமா அவங்க காரை தீயில போட்டு எரிச்சிட்டு கொட்டு கொட்டா காசு கொடுத்தாரு. அப்புறம் அவருடைய அழகான டல்க் வாய்ஸ் காரை எஸ்கேப் பண்ண யூஸ் பண்ண சொன்னாரு. ஜானி ஷெப்பர்ட்னு ஒருத்தர் கியூபா போற விமானம் அடைஞ்சு தர்றாருன்னு கொடுத்த அசத்தல் உத்தரவாதம். நீண்ட டிரைவ்ல லைவ் பேண்ட் சத்தம் கேட்டு எர்னஸ்ட் கார் நிறுத்தினாரு. அஞ்சலா சண்டை போட்டா ஒரு டான்ஸ்க்கு மட்டும்னு எர்னஸ்ட் சொல்லி கொடுத்த வாக்கு. கேம் ஃபுல்லா நெறிஞ்சிருந்தாலும் யாரும் பார்க்கல. பார்டெண்டர் சேப்னு சொல்லி ஃப்ரீயா ட்ரிங்க்ஸ் கொடுத்தா. அருமையான ஆள். அதுதான் அவங்க செகண்ட் டேட். நெருக்கமா பேசிட்டு காதல் முளைச்சுது. பயணத்துல குதிரை கேட்டு அஞ்சலா கார் நிறுத்தி பார்த்தா. அவங்க மாமா அவளை குதிரை சவாரி பண்றதுக்கு கத்து கொடுத்தான். அப்புறம் எர்னஸ்ட் முதன்முறை சவாரி பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். போக முடியாதுன்னா என்னன்னு தெரியலையேன்னு குதிரையின் மேலே ஏறி உட்கார்ந்துட்டான். சொந்தக்காரன் பிடிச்சிட்டு வர்ற வரைக்கும். அப்புறம் காரை நோக்கி ஓடிட்டாங்க. அந்த கார் கடைசியா சும்மா நின்னுடுச்சு. சரி, சீக்கிரமா அருகில இருக்கிற மெக்கானிக் கடைக்கு போகணும். மெக்கானிக் சொல்றான், நாளைக்கு சரி பண்ணி தரேன், அதிகமா காசு வேணும்னு. ஆனா அஞ்சலா சொல்றா, இப்பவே போகணும்னு. இன்னைக்கு இல்லன்னா முடியாதுன்னு கெஞ்சி கேட்டாங்க. மெக்கானிக் சரின்னு சொன்னான், ஆனா இன்னும் அதிகமா காசுன்னு. எல்லா காசும் கொடுத்துட்டாங்க. அஞ்சலா காசு கொடுத்து வேலையை முடிச்சாங்க. எர்னஸ்ட் போன் பார்த்து அப்பா கிட்ட போன் பண்ணினான். எங்க போறாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்பா போன் வச்சுட்டாரு. காவல்காரங்க அப்பா வீட்டுல இருக்காங்க. அப்பா போன் வச்சுட்டாருன்னு கடுப்பா இருக்காங்க. எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அப்பாவை காவல்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மெக்கானிக் அவங்களை கண்டுபிடிச்சிட்டான். சிலரை போல இல்லாம இவங்க பண்ணின துரோகத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றான். காவல்காரங்களுக்கு அவங்களை கொல்ல லைசென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றான். அஞ்சலா அந்த நாள் என்ன நடந்ததுன்னு விளக்க முயற்சி பண்றா. ஆனா அந்த மெக்கானிக் சரி, ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க. சும்மா பாருங்க, நம்ம ஊர்ல கூட்டி கொடுக்கறது இல்ல. அப்புறம் மெக்கானிக் அவன் பொண்ணுக்கு சொல்றான், டேய், இவங்க 2 பேரையும் ஒரு சுத்தி அழைச்சிட்டு போ, கார் சரி பண்றேன்னு. அவன் பொண்ணுக்கு தெரியும் இவங்க யாருன்னு. ஆனா அவன் அப்பா மாதிரி நினைக்கல. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இல்லன்னாலும் நீங்க செஞ்ச காரியத்துக்காக எல்லாரும் உங்களை நினைச்சிட்டு இருப்பாங்க. நானும் போராட்டத்துக்கு வரேன். நானும் உங்க மாதிரி பெயர் வாங்கணும்னு சொல்றான். திரும்பி வந்தாச்சு. அப்போ எர்னஸ்ட் புகைப்படம் எடுக்க சொல்றான். ஆஞ்சலா அவங்க அம்மா கல்லறத்துக்கு போகணும்னு சொல்றா. அவங்க அம்மா அவங்க மாமா எல் தள்ளிவிட்டதால் தான் சாகுறாங்க. வீட்டுக்காக சண்டை போட்டப்போ ஆஞ்சலா அப்போ வக்கீல் தான். முதல் கேஸ். அவங்களுக்கு தெரியும் அது தற்செயல் தான்னு. அவ அழுவா. எர்னஸ்ட் சமாதானம் பண்றான். கன்னத்துல முத்தம் கொடுக்கிறான். அப்புறம் ஹேய், முதல் முத்தம் அதுலேயே கார்ல. ஹேய், புரியுதா? அதே சமயம் ரோட்டில் போராட்டம். சப்போர்ட் பண்றாங்க. அவன் பொண்ணும் போராட்டத்துக்கு போகுது. சரியா சொன்ன மாதிரி போலீஸ் கூட்டத்தை தெரிக்க விட முயற்சி பண்ணாங்க. ஆனா ஜூனியர் ஒரு ஆபீசர் கிட்ட என்னை சுடு, நான் ரெடின்னு கத்தினான். அந்த ஆபீசர் அவனும் கருப்புன்னா சொல்லி நான் வேலைய பாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா ஜூனியர் துப்பாக்கி எடுத்து அவரு முகத்துல தள்ளிவிட்டான். அப்புறம் அவரு கீழே விழுந்தப்போ அவனுக்கு சர்ப்ரைஸ் ஆச்சு. அப்புறம் சில பேர் இத பார்த்தாங்க. ஷெப்பர்ட் வீட்டுக்கு போனா ஜூனியர் போராட்டத்துல போலீஸ்காரரை கொன்னுட்டு அவனே கொல்லப்பட்டதா தெரிய வந்தது. மிஸ்ஸஸ் ஷெப்பர்ட் பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்களை தங்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா மிஸ்டர் ஷெப்பர்ட் அவங்கள ரொம்ப உதவி பண்ணணும்னு கூறினாரு. இந்த 2 பேரும் சகோதரியா இருக்காங்களா, ரொம்ப பழகி இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அந்த இரவு டின்னர் சாப்பிட போது மிஸ்டர் ஷெப்பர்ட் வெளியே நிழல் பார்த்தாரு. சீக்கிரமா 2 பேரையும் மறை சொன்னாரு. அதிகாரிகள் வீட்டுக்கு வந்தா அவங்க இருவரும் தான் இருக்காங்கன்னு நடிச்சாங்க. போலீஸ் மேல அறைகளை சோதனை பண்ணாங்க. ஆனா அஞ்சலா மற்றும் எர்னஸ்ட் ஃப்ளோர் கீழே மறைஞ்சு இருந்தாங்க. அவங்க வீட்டு முன்னாடி கார் நின்னுருக்குன்னு கேட்டா நிறைய பேர் இங்க கார் நிறுத்திடுவாங்கன்னு மிஸ்டர் ஷெப்பர்ட் சொன்னாரு. சில மணி நேரத்துக்கு அப்புறம் அஞ்சலா சரியா நேரம் ஆச்சுன்னு நினைச்சா. அவங்களை விட்டு போகணும்னு சொன்னாங்க. ஆனா எர்னஸ்ட் சில ஆபீசர்ஸ் காவலுக்கு இருக்காங்கன்னு நம்பினான். அங்கேலா 2வது மாடியில இருந்து குதிச்சிடுன்னு எர்னஸ்டை தூண்டினா. ஆனால் அவளுக்கு தோள் பேய் பிடிச்சிச்சு. எர்னஸ்ட் சரியா நிலம் தொட்டான். அங்கேலாவோ வலில உருண்டு புரண்டா. சரி, எர்னஸ்ட் டாக்டரா ஆகி அவளுக்கு சிகிச்சை பண்ணினான். வெளியில ஒரு ஆபீசர் அவங்க குரலை கேட்டான். அவன் ஒருத்தனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான். பிறகு காரை திருடினாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணி போறதுக்கு முன்னாடி ஒரு ஆபீசர் முன்னாடி வந்தான். பிடிபட்டாச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அவன் விட்டுட்டான். இப்ப சரியா சேர்ந்துட்டாங்க. அப்ப ஒருத்தன் வந்து ஷெப்பர்ட்ஸ பத்தி தெரியும்னு சொன்னான். வெள்ளைக்காரங்கன்னு சொன்னான். அவன் ஃப்ரெண்டு ஒரு விமானம் வச்சிருக்கான்னு சொன்னான். அடுத்த நாள் வரணும்னு சொன்னான். ஆனா அங்கேலாவும் எர்னஸ்டும் அன்னைக்கு வேணும்னு அடம்பிடிச்சாங்க. சரி, என்னால முடியும்னு சொல்லிட்டு விமானம் இருக்க இடத்துக்கு அவங்களை காரில கொண்டு போனான். ஆனா போலீஸ் ஏற்கனவே அங்க காத்திருந்தாங்க.